நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பணம், முயற்சி, அதிர்ஷ்டம், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல மாற்றம் அடைகிறது உங்களுடைய சைக்காலஜி தான். அதுலேயும் இந்த கொடூரமான உலகத்தில் சர்வைவ் ஆகி வெற்றி அடையணும்னா டார்க் சைக்காலஜியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட டார்க் இன்டெலிஜென்ஸை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இது டார்க் இன்டெலிஜென்ஸோட பாகம் 2. பவர்ஃபுல்லான ஆளுங்க நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற ரகசியங்களை ஓப்பன் பண்ணலாமா? நம்பர் 5, சைக்காலஜிக்கல் எக்கோ. மற்றவங்களோட ஆழமான தேவைகளையும் பயத்தையும் அவங்களுக்கே திருப்பி பிரதிபலிங்க. அவங்க மொழியை நீங்கள் பேசுகிறதா அவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் அவங்கள பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உங்கள் வழிக்கு மெதுவாக கொண்டு வருவீங்க. மேக்கியவெல்லி இதை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறாரு. மனுஷங்க பொதுவாக அவங்க கண்ணால் பார்க்கறத வச்சு தான் ஒருத்தரை எடை போடுவாங்க. ஏன்னா எல்லாராலையும் பார்க்க முடியும், ஆனால் உணர ஒரு சிலரால் தான் முடியும். இது ஒரு கண்ணாடி மாதிரி ஒர்க் ஆகும். மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அப்படியே அவங்களுக்கு காட்டுவீங்க. இது வெறும் நடிப்பு கிடையாது, இது ஒரு ஆழ்ந்த புரிதல். மக்கள் ஒரு பொருளை வாங்குறதில்ல, அவங்க ஒரு உணர்ச்சியை வாங்குறாங்க, அவங்க ஒரு தீர்வை வாங்குறாங்க. அவங்க தேவையை நீங்கள் சரியாக பிரதிபலிச்சா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாயிடுவீங்க. இதை செய்ய நீங்கள் மனித சுபாவத்தை படிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய ஆசை இருக்கும், மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும். அவங்க பேசுறதுல இருந்து அந்த துப்புகளை நீங்களே கண்டுபிடிக்கணும். எல்லாரும் பதில் சொல்லணுன்றதுக்காகவே மற்றவங்க பேசுறத கேட்பாங்க, ஆனா நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்கணும். உலகத்துல ஒவ்வொருத்தரும் 3 கேள்விய அவங்க மனசுக்குள்ள எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன உண்மையாவே பார்க்கறியா? நீ என்ன புரிஞ்சுக்கிறியா? நீ எனக்கு மதிப்பு கொடுக்கறியா? இந்த 3க்கும் நீங்க ஆமா அப்படின்னு உங்க பேச்சாலையும் செயலாலையும் பதில் சொல்லிட்டா அவங்க உங்க பக்கம் வந்துடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றத விட என்ன நினைக்கிறாங்கன்றத நீங்க எக்கோ பண்ணணும். உதாரணத்துக்கு, ஒருத்தன் எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னா வேற வேலை தேடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணாதீங்க. அது சாதாரண பதில். அதுக்கு பதிலா உன்னோட உழைப்புக்கும் திறமைக்கும் இங்க சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேளுங்க. இப்போ அவங்க மனசு அப்படியே ஓப்பன் ஆகும். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை நீங்க வார்த்தையா மாத்திட்டீங்க. இப்போ அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டுவாங்க. உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அவங்க செக்யூரிட்டியை விரும்புறவங்களா? அப்போ உங்க ஐடியாவை பாதுகாப்பானதா அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க சுதந்திரத்தை விரும்புறவங்களா? அப்போ உங்க பிளான்ஸ்ல எவ்வளவு சுதந்திரம் இருக்குதுன்னு காட்டுங்க. இதை சரியான விதத்துல பயன்படுத்தும் போது நீங்க ஒரு காந்தம் மாதிரி ஆயிடுவீங்க. மக்கள் உங்க கூட இருக்க விரும்புவாங்க. ஏன்னா உங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா இத சுயநலத்துக்காக மட்டும் செஞ்சீங்கன்னா சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்மையாவே உதவி பண்ணும்போது உங்க உறவு இன்னும் பலமாகும். ஒருத்தர் உங்ககிட்ட பேசும்போது அவங்க வார்த்தைகளை மட்டும் கவனிக்காதீங்க, அவங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. அவங்க கண்ணு எதை தேடுதுன்னு பாருங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டா நீங்க ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற ரகசிய கதவை திறக்கிற சாவி மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா இது ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். 6வது யுக்தி, ஆம்பிகியஸ் மொராலிட்டி. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவனும் இல்லை, அதே சமயம் ரொம்ப கெட்டவனும் இல்லை. காரியத்தை முடிக்கிறதுல தான் உங்க குறி இருக்கும். பவர் எப்பவுமே கருப்பு வெள்ளையில இருக்காது, அது ஒரு சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அதை தான் நாம கிரே ஏரியான்னு சொல்றோம். இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை.
மேக்கியாவெல்லி இதை பற்றி என்ன சொன்னார்னா, அன்பாய் இருக்கிறதும் அதே சமயம் மக்கள் பயப்படுற மாதிரி இருக்கிறதும் ஒன்றா சேர்றது ரொம்ப கஷ்டம். அதனால பயமாக இருக்கிறது தான் பாதுகாப்பானது. இது கொஞ்சம் சர்ச்சையான விஷயம். இதை தப்பாக புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. மொராலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனா அதுக்காக கெட்டது பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை. உலகம் ரொம்ப சிக்கலானதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. சில நேரம் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி எடுக்கிற முடிவு பின்னாடி பெரிய ஆபத்தா வந்து முடியும். சில நேரம் கசப்பான ஒரு முடிவெடுத்தாதான் அது எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்மையை தரும். உதாரணத்துக்கு, உங்கள் டீமில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு வச்சுப்போம். நீங்கள் ரொம்ப நல்லவன் மாதிரி நடந்துக்கிட்டு பாவம்னு அவனை விட்டு கொடுத்தா அது மொத்த டீமையும் பாதிக்கும். மற்றவங்களுக்கும் அந்த தப்பை பண்ண தோன்றும். அங்கே நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறது தான் பிராக்மெட்டிக் எத்திக்ஸ். அந்த ஒருத்தனுக்கு நீங்கள் கெட்டவனாக தெரியலாம், ஆனால் அந்த டீமுக்கு நீங்கள் ஒரு நல்ல லீடராக தருவீங்க. நீங்கள் மற்றவங்க முன்னாடி நல்லவன் மாதிரி தெரியணும்னு ஆசைப்படாதீங்க. எது சரியான முடிவோ அதை எடுங்க. அது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் லாங் ரன்ல எல்லாருக்கும் நல்லது செய்யும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்க. எதுக்காகவும் உங்கள் சுய ஒழுக்கத்தை விட்டுடாதீங்க. ஆனால் தேவையில்லாத பிடிவாதம் காட்டி காரியத்தை கெடுத்துக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களால ஒரு வேலையை கூட உருப்படியா முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வளைஞ்சு கொடுக்க தெரியாம உடைஞ்சு போயிடுவாங்க. நீங்க மூங்கில் மரம் மாதிரி இருங்க. காத்து பலமா அடிக்கும் போது வளைஞ்சு கொடுக்கும், ஆனா காத்து நின்னதுக்கு அப்புறம் நிமிர்ந்து நிற்கும். இதுதான் அந்த ஆம்பிகியஸ் மொராலிட்டி. உங்க லட்சியம் பெருசா இருந்தா சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்றதுல தப்பு இல்லை. காரியம் ஆகணுமா, அப்போ கொஞ்சம் இறங்கி வரலாம், தப்பில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க செய்யற செயல் மற்றவங்களுக்கு அநீதியை இழைக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. உங்களை நீங்க வளர்த்துக்க இதை பயன்படுத்துங்க. மற்றவங்க காலை வாடுறதுக்காக இதை பயன்படுத்தாதீங்க. ஒரு தலைவன் என்பவன் சில நேரங்களில் கொடூரமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். ஆனா அது ஒரு பெரிய நன்மைக்காக இருக்கணும். இதை தான் வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க எடுக்கிற முடிவு மற்றவங்களுக்கு தப்பா தெரிஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்கும் போது எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. ஜெயிக்கிறவன் என்ன நினைச்சாலும் அது சரியாதான் தெரியும். அதனால தேவையில்லாத குற்ற உணர்ச்சி வேண்டவே வேண்டாம். நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா சில நேரங்கள்ல கசப்பான மருந்தை கொடுத்துதான் ஆகணும். 7வது யுக்தி, கண்ட்ரோல்டு எக்ஸ்போஷர். உங்களை பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க கம்மியா வெளிப்படும் போதுதான் உங்களை பத்தின மதிப்பு அதிகமாகும். இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துல எல்லாரும் அவங்க சாப்பிட்றதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் அப்லோட் பண்றாங்க. ஆனா நீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்க எப்போ தேவையோ அப்போ மட்டும் வெளிப்படுங்க. மக்கள் உங்களை தேடுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க. நீங்க எப்பவுமே அவைலபிளா இருந்தா உங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. மனுஷங்களுக்கு எப்பவுமே முழுசா தெரியாத விஷயத்து மேல ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். அதான் கியூரியாசிட்டி கேப். நீங்க எல்லாத்தையும் சொல்லலைன்னா மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு முக்கியமான மீட்டிங் போறீங்களா, அங்க எல்லாரும் பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. கடைசியா நீங்க பேசும்போது உங்க வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கும். உங்க திறமைகளை ஒரே நாள்ல காட்டிக்காதீங்க. மெதுவா ஒரு லேயரா காட்டுங்க. அப்போதான் நீங்க இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதா அவங்க நினைப்பாங்க. ஒரு தகவலை ஒரு வாட்டி சொல்லிட்டா அதை திரும்ப பெற முடியாது. அதனால யோசிச்சு பேசுங்க. கம்மியா பேசுறவங்க தான் எப்பவும் புத்திசாலியா கருதப்படுவாங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்பவும் தனிப்பட்டதாகவே இருக்கணும். அதை ஊருக்கே தம்பட்டம் அடிக்காதீங்க. உங்க ரகசியம்தான் உங்களுடைய பலம். 8வது யுக்தி, அவுட்கம் அப்சஷன். நீங்க வாதத்துல ஜெயிக்கவோ நான் சொன்னதுதான் சரின்னு நிரூபிக்கவோ இங்க வரல. நீங்க ரிசல்ட்டை எடுக்க வந்திருக்கிறீங்க. மேக்கியாவெல்லி இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு.
வாக்குறுதிங்கிறது பழசு, அதை காப்பாத்துறது இப்போதைய தேவைக்கு ஏத்த மாதிரி தான் மாறும். இதுதான் நிஜமான ஜெயிக்கிற ஆளுங்களுக்கான குணம். நிறைய பேர் சும்மா தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க வேலையை முடிக்கிற கில்லாடியா இருக்கணும். ஒருத்தர் உங்ககிட்ட சண்டைக்கு வராரா, அவங்க கிட்ட வாதம் பண்ணி நேரத்தை வீணாக்காதீங்க. சரி, நீங்க சொல்றதே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போங்க. ஏன்னா வாதத்துல ஜெயிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு ஈகோ திருப்தி, அவ்வளவுதான். ஆனா அந்த நேரத்துல நீங்க உங்க கோலை நோக்கி ஓடுனா அதுதான் உண்மையான வெற்றி. நான் சொல்றது தான் சரி அப்படின்னு நிரூபிக்கிறத விட இந்த வேலையை முடிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க. காரியம் ஆகுற வரைக்கும் பொறுமையா இருங்க. ஒருத்தரை தப்புன்னு நிரூபிச்சா அவன் இன்னும் பிடிவாதம் பிடிப்பான், உங்க காரியத்துக்கு முட்டுக்கட்டை போடுவான். அதுக்கு பதிலா அவன் வழியிலேயே போய் வேலையை வாங்குங்க. உழைப்பை வச்சு உங்க முன்னேற்றத்தை கணக்கு போடாதீங்க, ரிசல்ட்டை வச்சு கணக்கு போடுங்க. சும்மா 24 மணி நேரமும் பிஸியா இருக்கிறது முக்கியமே இல்லை, உருப்படியா என்ன முடிச்சிங்கன்றது தான் முக்கியம். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் லேசினஸ். அதாவது எல்லா வேலையையும் தலையில போட்டுக்கிட்டு ஓடாம எந்த 20% வேலை உங்களுக்கு 80% ரிசல்ட்டை கொடுக்குமோ அதை மட்டும் கவனிக்கிறது. உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா, உடனே அதை மாத்துங்க. பிளான் மேல தேவையில்லாத பாசம் காட்டாதீங்க, குறிக்கோள் மேல மட்டும் குறி வைங்க. இதான் உங்களை மற்றவங்களை விட வேகமா ஜெயிக்க வைக்கும். நீங்க மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறத நிப்பாட்டிட்டு டேட்டாவையும் ரிசல்ட்டையும் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா மனுஷங்க பொய் சொல்லுவாங்க, ஆனா நம்பர்ஸ் எப்பவும் பொய் சொல்லாது. இப்போ இந்த 8 குணங்களையும் நாம முழுசா பார்த்துட்டோம். இதை கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது. இதுல ஏதாவது ஒரு குணத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த 7 நாளைக்கு உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் இதனுடைய உண்மையான பவர் உங்களுக்கு தெரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பிரசன்ஸ் ஒரு வெயிட்டா இருக்கும். ஆனா கடைசி முறையா ஒன்று சொல்லிடுறேன், இந்த பவரை மற்றவங்களை காப்பாற்ற பயன்படுத்துங்க. ஏமாத்துறதுல இருந்தும் துரோகத்துல இருந்தும் உங்களை பாதுகாத்துக்க இதை கத்துக்கோங்க. கெட்டவனா இல்லாம ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருங்க. ஏன்னா இந்த உலகம் புத்திசாலிங்க கையில தான் இருக்கு. நீங்க அமைதியா இருக்கிறப்போ மற்றவங்க உங்களை குறைவா எடை போடுவாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். நீங்க யாருன்னு நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வெற்றி அதை ஊருக்கே உறக்க சொல்லும். புத்திசாலித்தனம்ங்கிறது வெறும் அறிவு மட்டும் இல்லை, அதை சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்துற விவேகம். ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிங்க, பவர்ஃபுல்லா யோசிங்க. இந்த 8 குணங்களும் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனது. இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் மேனிப்புலேட் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு டீம் லீடராவோ இல்லை பிஸ்னஸ் மேனாவோ இருந்தா உங்க எதிராளி இந்த தந்திரங்களை உங்க மேல பயன்படுத்துறாங்களான்னு செக் பண்ணுங்க. அவங்க சைலண்டா இருந்தா உஷாராயிக்கோங்க. மற்றவங்க சொல்றத அப்படியே நம்பாதீங்க. அவங்க வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷனை கவனிங்க. அதுதான் இந்த டார்க் இன்டெலிஜென்ஸோட அடிப்படை. சில பேர் உங்களை குழப்ப முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நீங்க உங்க அவுட்கம் மேல மட்டும் கண்ணாயிருங்க. வாதத்துல ஜெயிக்கிறத விட வேலையை முடிக்கிறது தான் கெத்து. இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா நீங்க நல்லவரா மட்டும் இருந்தா போதாது, விவரமானவரா இருக்கணும். மற்றவங்க உங்க மேல சவாரி பண்ண விடாதீங்க. உங்க எல்லைய நீங்களே வரைஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ரகசியமான தகவல்கள் தான் உங்க பவர். அதை ஈஸியா யாருக்கும் விட்டுடாதீங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் அந்த கார்டை இறக்குங்க. மக்களோட ஈகோவை டீல் பண்ண கத்துக்கோங்க. அவங்க ஈகோவை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிறத அவங்க மூலமா சாதிச்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்கில். எப்பவும் பிளான் பி வச்சுக்கோங்க. எதையும் இழக்கிறதுக்கு தயாரா இருந்தாதான் நீங்க தைரியமா முடிவெடுக்க முடியும். அந்த தைரியம் தான் உங்களை மற்றவங்களை விட வித்தியாசப்படுத்தும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எடுக்க போற இந்த புது அவதாரம் உங்களை கண்டிப்பா மிரள வைக்கும். ஆனா நீங்க உங்க நிதானத்தை விட்டுடாதீங்க. இதுல இருக்கிற விஷயங்களை மறுபடியும் கேளுங்க. அப்போதான் இது உங்க ஆள் மனசுல பதியும்.
ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது உங்களுக்கு புது புது ஐடியாக்கள் கிடைக்கும். வாழ்க்கையில வளைஞ்சு கொடுக்கிறது பலவீனம் இல்லை, அது ஒரு தந்திரம். சூழ்நிலை சரியில்லைன்னா அமைதியா இருங்க. காலம் உங்களுக்காக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்க எதிரிகளை கூட நீங்க உங்க வசதிக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஸ்கில் உதவும். அவங்களுக்கே தெரியாம அவங்கள உங்க பிளான் படி நடக்க வைக்கலாம். இந்த டார்க் இன்டெலிஜென்ஸ் உங்களை ஒரு தனித்துவமான ஆளா மாற்றும். ஆனா எப்பவும் மனிதாபிமானத்தை மட்டும் விட்டுறாதீங்க. மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க. நீங்க ஒரு வைரம் மாதிரி மின்ன போறீங்க. அதுக்கான கஷ்டங்கள் இப்போ வரலாம், ஆனா முடிவு எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும். உங்க மேல நம்பிக்கை வைங்க. அடுத்த ஒரு சூப்பரான டார்க் சைக்காலஜி வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ்.